சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான எக்ஸ்பைரி ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ மார்னிங்லேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். நம்ம இன்னையோட மார்க்கெட்டுக்கு இது பார்த்துடலாம், டார்கெட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் என்னென்னா 23,543. எவ்வளோ? 25,543. 25,543 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இதுக்கு பிலோ வருது அப்படின்னா 23 சாரி ஓகே. இருபத்தி மூணு 543 23,543. ஓகேங்களா. இருபத்தி மூணு 543. இது ஸ்டாப் லாஸ். ஸோ இதுக்கு பிலோ மார்க்கெட்டை வருது அப்படின்னா மட்டும்தான் இன்றைக்கி என்ன பண்ணணும், நீங்கள் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. மார்க்கெட் ஆல்ரெடி நியரஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியுமே ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிருக்கும் 23,500 கரெக்டுங்களா. இந்த லோ இன்னையோட லோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கும். கேப் டவுன் ஆகிட்டு நியர் என்ன ஆயிருக்கு கரெக்டாக 23,543. ஸோ இந்த பிலோ வந்துட்டு மார்க்கெட்டு இதுவாக இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். நாளைக்காக இருந்தாலும் இந்த லெவல் தான் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆனால் தான் செல் ட்ரெண்டு ஓகேங்களா. இப்போ நமக்கு ஆக்சுவலாக கடைசியாக மார்க்கெட்டு எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா டுடே மார்க்கெட்டு அடுத்து பார்த்துடலாமா. ஸோ பாஸ்ட் டூ இந்த லோ டு மார்க்கெட் நமக்கு ஹை என்ன ஆக்சுவலாக இதோட ஹை 23,772 ஓகேங்களா. இது ஹை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 30 minutes. ஸோ அப்போது இன்னுமே நீங்கள் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டாக அடுத்த மூமெண்ட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. நமக்கு இந்த ரேஞ்ச் எடுத்துட்டோம் ஆக்சுவலாக. இந்த லோ டு இந்த ஹை எடுத்தாச்சு ஓகேங்களா. அடுத்து மார்க்கெட் என்ன ஆகும், என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை நமக்கு எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா, லோ வந்து சப்போர்ட் எடுத்தாச்சு, ஹை மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ சின்ன ஒரு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக நிறைய லெவல்ஸ் பார்க்கணும். மேஜராக சப்போர்ட்டர்ஸ் செக் பண்ணியிருக்கேன். பிலோ வந்து நான் மறுபடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 23,638 எவ்வளோ 23,638 பிலோ வந்துச்சுன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துடும். இல்லைனா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இருக்க மார்க்கெட்டு இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 23,664 இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்கும். இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரும். ஓவராலாக வந்து
இது ஓவரால் ட்ரெண்டு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போது 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக, இந்த லோவிலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வந்திருக்கு, மறுபடியும் டவுன் ஆகிட்டு ஹை போயிட்டு இந்த நெக்லைன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே சைட்வைஸ் மார்க்கெட். ஓகேவா? கிளியராக வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது என்ன ஆகலாம்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இதை பிரேக் ஆகும், பிரேக் ஆகிட்டு 0.618 வரலாம், வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் லெவல் ஆக்சுவலாக நிஃப்டி. ஓகேங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ 23,664 23,669. ஓகேங்களா? ஸோ இந்த 23,669 இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இது பிலோ வந்தால் மட்டுமே மார்க்கெட் செல் ட்ரெண்டு, இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த சேனல் உள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை 1 hour சார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் லுக் பண்ணி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இங்கே தான் இருக்குது லாஸ்ட்டு 1 hour. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும், அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான சான்ஸ் வரும். இது நிஃப்டி ஓட அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து லோ எவ்வளோ, 54,771, 55, 359. ஓகேங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாப் லாஸ் என்ன எடுத்துக்கங்க, 54,700 ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. எவ்வளோ? 54,700. 54,700 ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பிலோ மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். இங்கே வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போது நீங்கள் பார்க்குறப்போ ஹையர் டைம் ஃப்ரேமு, லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்குறப்போ மார்க்கெட் என்ன ஆகும், சைட்வைஸ் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ நமக்கு இன்னுமே வந்து இன்னையோட லோ 55,020. ஓகேங்களா? லோ என்ன 55,20. ஹை எவ்வளோ, 55,359. ஓகேங்களா? இது ஹை, இது லோ உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பியூராக சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரீவியஸாக லோ வந்திருக்கு. இந்த லோ, இந்த ஹை, சைட்வைஸ் மார்க்கெட். அப்போது லோ டு சைட்வைஸ் மார்க்கெட்னால் அப் சைடில் பிரேக் அவுட் நடக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து 54,700 ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. ஓகேங்களா? பிரேக் அவுட் வந்து அப் சைடில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்க வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் பண்ணிக்கிங்க. பிரேக் அவுட் வந்து அப் சைடில் வர்றப்போ அதுக்கான டார்கெட் என்னவாக இருக்குன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டில் டார்கெட் எடுத்துக்கங்க. ஸோ ஸ்டாப் லாஸை போட்டுட்டு கால் என்ன அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து 55,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகுது 55,200. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்டு இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கிளியராக வச்சுக்கோங்க. அப் சைடில் இது பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், 55,400, 55,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது போயிட்டு என்ன பண்ணணும்,
buy at the 55 200 or 300. Okay, don't go for the out of market. ஸோ அதர்வைஸ் பிரேக் அவுட்னா அதுக்கான டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸை பிரேக் அவுட் பண்ணட்டும். பிலோ ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் பண்ணதுன்னா சேனலோட லெவல் டார்கெட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னோட ட்ரேடிங் செக்ஷனுக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.